வணக்கம் மக்களே. நம்மெல்லாம் யாரு? மக்கள், வேட்பாளர்கள். இந்த ஜனநாயக நாட்டில் நம்ம தான் மன்னர்கள் அப்படின்லாம் நீங்க நினைச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா அதுதான் கிடையாது. இந்த உலகம் வியாபாரிகளால் ஆளப்படுகிறது. அதுதான் உண்மை. விஷயம் தெரிஞ்சவங்களுக்கு நான் சொல்றது தெரிய வரும், தெரியாதவங்க கொஞ்சம் கேட்டுக்குங்க. இந்த உலகம் வியாபாரிகளால் ஆளப்படுகிறது. இந்த வியாபாரிகளுக்கு வேலை செய்ய உருவாக்கப்படும் எந்திரங்களும் இந்த வியாபாரிகளின் பொருட்களை வாங்குவதற்காக உருவாக்கப்படும் நுகர்வோரும் தான் நாம. இந்த வியாபாரிகளுக்கு கீழே ஒரு படிநிலை இருக்கும், அதுதான் அரசியல்வாதிகள். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா விளையாட்டு வீரர்கள், மற்றவர்கள் இருப்பாங்க. அதுக்கு கீழே அடிமட்டத்தில் இருக்கிற அடிமைகள் தான் மக்கள். எல்லாருக்கும் புரியுற மாதிரி எளிமையா சொல்றேன். வியாபாரிகள், அதுக்கு கீழே அரசியல்வாதிகள், அதுக்கு கீழே மக்கள். இந்த வியாபாரிகளுக்கும் அரசியல்வாதிகளுக்கும் நடுவுல இணைப்பா இருக்கிறது பணம். இந்த அரசியல்வாதிகளுக்கும் மக்களுக்கும், இந்த விளையாட்டு வீரர்களுக்கும் மக்களுக்கும், மேல இருக்கிற வியாபாரிகளுக்கும் மக்களுக்கும் நடுவுல இருக்கிறது விளம்பரம். நாம என்ன முடிவு செய்யணும், நாம என்ன சாப்பிடணும், நம்ம என்ன உடவுடுத்தணும்னு முதற்கொண்டு எல்லாத்தையும் முடிவு செய்கிறது அவர்களால் உருவாக்கப்படும் விளம்பரங்கள் தான். ஜனநாயகம் என்பது முட்டாள்கள் தங்களுடைய எஜமானர்களை தீர்மானிக்கப்படும் ஒரு மென்மையான அமைப்பு, அவ்வளவுதான். இந்த ரூட் மாஃபியா, கோடி மீடியா அப்படின்லாம் நிறைய பார்த்துக்கிட்டு இருப்பீங்க. அதையும் நான் எளிமையா சொல்றேன் என்ன நடக்கும் அப்படின்ட்டு. உதாரணத்துக்கு இப்போ ஒரு நபர் இருக்கிறாரு, அவருக்கு ஒண்ணுமே தெரியல, ஆனா மக்கள் மத்தியில் அவர் ஒரு பெரிய ஆட்சியாளராக மாத்தணும் அப்படின்னா அதுக்கு இந்த மீடியா என்னென்ன பண்ணும் அப்படின்னு சொல்றேன். சோசியல் மீடியால சினிமா பேஜ் மாதிரி, ரசிகர் பேஜ் மாதிரி ஒன்று தொடங்கப்படும். அதுல நடக்காத ஒரு தகவலை இவர் இப்படி செய்ததாக தகவல் அப்படின்னு ஒரு செய்தி வெளியாகும். அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா இந்த ரூட் மாஃபியா வேலையில இறங்கும். ஒவ்வொருத்தருக்கிட்டையும் 10 ஐடி வச்சு ஒரு 100 பேரை வேலைக்கு எடுத்து எல்லாருமே அந்த செய்தியை பரப்புவாங்க. அது எப்படி இருக்கும்னா, அந்த அல்காரிதம்னால சரி இந்த குறிப்பிட்ட விஷயம் பலமுறை பரப்பப்படுகிறதுன்னு சொல்லி அதை தானாவே பொதுமக்களுக்கும் பரப்பப்படும். இந்த செய்தி பரப்பப்பட்டுக்கிட்டு இருக்கு அதிகமாட்டணும். இப்படி ஒரு சாதாரண தகவல்ன்ற ஒரு செய்தியை 100 ஐடிகள் ஷேர் பண்றப்போ அது சோசியல் மீடியால வைரல் ஆகிரும். அதுக்கடுத்தது இவனுங்களே சோசியல் மீடியால நியூஸ் மீடியான்னு ஒன்று வச்சிருப்பாங்க. அது ஒன்றும் பெரிய நியூஸ் சேனல்லாம் ஒன்று இருக்காது, அதுவும் ஒரு பேஜ் தான். அதுல போட்டுருவாங்க இந்த மாதிரி சோசியல் மீடியாவில் வைரல் ஆனது அப்படின்ட்டு இந்த நியூஸ் மீடியால வரும். இதை பார்த்துட்டு பெரிய செய்தி ஊடகங்களும் இதை போடும், சோசியல் மீடியால வைரல். ஆக வைரல் ஆக்குனதே இவனுங்க தான். இப்ப 4வது நிலை, முதல்ல ஒரு 100 பேர் ஒரு இதை பரப்பினா பாத்தீங்களா, அவன் இப்ப இதை தூக்கிக்கிட்டு வரும். பாத்தீங்களா செய்திகள்லே போட்டுட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல அவன் சொன்ன போய் கடைசியில செய்தியாகி அவன் கையில வரப்போ அந்த செய்தியை அவன் பரப்புவான். ஒரு போய் 100 முறை சொல்லி உண்மையாக்கப்படும். இது ஒன்றும் தெரியாத ஆட்சியாளர்களை உட்கார வைக்கிறதுக்கு மட்டும் இல்லை, ஒண்ணுமில்லாத ஒரு சக்க உணவை கூட உனக்கு ஆரோக்கியமானதுன்னு சொல்லி உன் மத்தியில விற்பனை பண்ணப்படும். இதுதான் விளம்பர அரசியல். நம்மள பல பேர் இன்னைக்கு சோசியல் மீடியால என்ன காட்டுறாங்களோ அதுதான் உண்மை நம்பிக்கிட்டு இருக்கோம். அது கிடையாது. அடிப்படை அறிவு இருந்தாலே போதும் நம்ம சுத்தி நடக்கிறது எல்லாமே பொய்ன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு. இது எதுவுமே தெரியாம முட்டாளா தெரிஞ்சுக்கிட்டு இருந்தீங்கன்னு வைங்களேன், மலையை உடைக்கிறது, ஆத்து மணல் அள்ளுறது, தண்ணியை தனியாருக்கு தாரவாத்து கொடுக்கறது, மாணவர்கள் போராடுறது, இது எதுவுமே கண்ணுக்கு தெரியாம நாளைக்கு என் தலைவன் படம் ரிலீஸ் ஆக போகுது, அது எவ்வளவு கலெக்ஷன் போடும் பாத்தியா, நாங்க கெத்துன்னு சொல்லிக்கிட்டு தெரியற மனநிலையில தான் இருப்பீங்களே தவிர இந்த நாடு நாசமா போனதுக்கு அப்புறம் தான் உங்க கண்ணுக்கே தெரிய வரும். அறிவை பயன்படுத்தி தெளிவாயிக்கோங்க, நிறைய வாசிங்க, நிறைய கத்துக்கோங்க. வெல்க தமிழ்.